இந்த மாந்திரீகத்துல இந்த குழந்தை தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா சார்? பரிகாரம் சொல்லலாம் நம்ம. ஆனா எல்லாத்தையுமே பரிகாரத்தாலேயே நம்ம சாதிச்சிட முடியும். பரிகாரம் மட்டுமே தீர்வுன்னு சொல்ல முடியாது. ஓகே. அவங்க கர்மா வினையை பொறுத்து தான் நம்ம இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த உலகத்துல தான் நல்லவங்களும் இருக்காங்க, இதே உலகத்துல தான் கெட்டவங்களும் இருக்காங்க, இதே உலகத்துல தான் கை காலோட பிறந்து வேற மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க, சில பேர் கை காலே இல்லாம உழைச்சி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. சரிதானே? அப்போ நம்ம அதை கணக்கு எடுத்துக்கணும். இப்போ ஆரோக்கியமாக இருக்காங்க, பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி எல்லாம் பிஸ்னஸ் பண்ணி அபகரிக்கிறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? அபகரிச்சிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு. சில நேரங்களில் நம்ம ஒரு ரயில்வே ட்ராக்லையோ இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை வேறு இடத்துலையோ போகும்பொழுது பேனா இல்லை வேற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாமல் இருக்கும், கை கால் இல்லாமல் இருக்கும். அதில் என்ன இன்னைக்கு அவங்களுக்கு பெருசாக என்ன கிடைச்சிட போகுது? ஆனால் அவங்க அதை ஏதாவது பண்ணி உழைச்சி சாப்பிடணும், நம்ம யார்ட்டையும் போய் யாசகம் கேட்கறதோ இல்லை வேறவங்களை நம்ம அபகரிக்கிறதோ இதை ஒரு காரணமாக காட்டி முதலீடு பண்ணணும்னு அவங்க நினைக்கிறது இல்லை. இது எல்லாமே யாரால நடத்தப்படுதுன்னா இறைவனால தான் நடத்தும். அதனால ஒரு சாதாரண மாந்திரிகர் நிறைய பரிகாரங்கள் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா எல்லா பிரச்சனையுமே பரிகாரத்தாலேயே சரி பண்ணிட முடியும், பரிகாரம் மட்டுமே முழுமையான தீர்வு அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை நம்ம மேல 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 நம்ம சொன்னோம்னா அது தப்பாக தான் போகும்.